பப்ளிக் எக்ஸாமில் இது மாதிரி பிட் அடிக்கக்கூடாது சரியா? மேலே எனக்கு ரொம்ப அன்பு, அதனால தான் நான் பிட் அடிக்க விட்டுட்டு பப்ளிக் எக்ஸாம் இப்படி பண்ணாத. சரிங்க மேம். என்ன இது? இப்படிதான் வந்து கிளாஸோட எக்ஸாம் இப்படி தான் பண்ணுவீங்களா? இது பப்ளிக் எக்ஸாம். சாரி மேம், இன்னைக்கு பண்ண மாட்டேன். நோ இது வந்து 3 இயர்ஸ் இந்த எக்ஸாம் எழுத முடியாது. நோ எக்ஸ்கியூஸ். ஏன் மேம் இப்படி பண்ணீங்க? நான் பப்ளிக் எக்ஸாமில் மாட்டிக்கிட்டேன் மேம். என்னாச்சு? எப்படி மாட்டினீங்க? பப்ளிக் எக்ஸாம் நான் பார்த்து எழுதி மாட்டிட்டேன். நீங்கள் அப்பயே என்னை கடந்து கொண்டிருந்தா நான் இந்நேரம் ஒழுங்காக எழுதியிருப்பேன் மேம். நான் 3 வருஷம் என் வாழ்க்கையே போச்சு மேம். பைபிளில் கூட சொல்லியிருக்கேன் மேம், ஸ்நேகத்தை பார்க்கலும் வெளிப்படையாக நான் கடிந்து கொள்ள நல்லன்னு சொல்லியிருக்காங்க மேம். நீங்கள் அப்பயே என்கிட்ட சொல்லியிருக்காங்கல்ல மேம், என் வாழ்க்கையே போச்சு மேம் உங்களால். சாரி தானியா, சாரி ஸோ மச், சாரி. பாத்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நீங்களும் உங்க நண்பர்களோ இல்ல சொந்தக்காரங்களோ உங்களோட சொந்தங்கள் யாராக இருந்தாலும் சரி, எப்படிப்பட்டவங்களா இருந்தாலும் அவங்க தவறான பாதையில போறாங்களா, உடனே அவங்கள கண்டிங்க. அவங்களுக்கு கிட்ட போய் சொல்லி நம்மள தவறா நினைச்சிட்டாங்கன்னா என்ன செய்யறதுன்னு சொல்லி விட்டுறாதீங்க. நீங்க உண்மையாவே அவங்கள நேசிக்கிறீங்க, அவங்களோட உறவு உங்களுக்கு கடைசி வரைக்கும் வேணும், அவங்களோட முடிவு நல்லா இருக்கணும் அப்படின்னா நீங்க அவங்கள கண்டிங்க, அவங்கள சீர்திருத்த பாருங்க. இப்பவே உடனே போன் எடுத்து அவங்களுக்கு சொல்லுங்க, நீ செய்யறது தப்பு, எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லி நீங்க சொல்லுங்க. ஆமென். God bless you.